இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் இப்போ எங்கள் பேத்திக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கேன். எங்கள் பேத்தி இந்த வருஷம் தான் அவள் இன்ஜினியரிங் முடித்தா. அது காலேஜில் சொன்னாங்க முதல் 5 மாதம் எல்லா பாடத்தையும் முடிச்சிடுவோம், அதுக்கடுத்த 5 மாதம் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேபடி ஜனவரி மாதம் தான் முதல் தொடங்கினாங்க. எங்கள் பேத்தி ஃபஸ்ட்டே செலக்ட் ஆகிட்டா. அப்போது அந்த கம்பெனிக்காரங்க சொன்னாங்க, நீங்கள் 5 மாதம் என் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி பண்ணிட்டு இருந்தா. அது சிரிச்சேரி ஆஃபீஸ் சிரிச்சேரி. அப்போ அவங்க சொன்னாங்க 300 பேர் நாங்கள் இப்போ எடுத்திருக்கிறோம், 3 டெஸ்ட் வைப்போம், அதில் யார் நிறைய மார்க் வாங்குறாங்களோ அவங்க 100 பேருக்கு தான் நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவன் செலக்ட் ஆகிட்டா. அப்போ ஹாஸ்டலில் நாங்கள் நிறைய படிக்க வேண்டியதுனால ஹாஸ்டலில் போட்டிருந்தோம். அவளுக்கு ஹாஸ்டல் பிடிக்கவே இல்லை. வெள்ளிக்கிழமை நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம், திங்கக்கிழமை விடுவோம். அப்படின்னா கூட அந்த 5 நாள் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்பவும் எனக்கு வேலை கிடைச்சா வீட்டில் இருந்தால் போவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாள். அப்போது இந்த 5 மாதம் முடிஞ்சோடனே திருப்பி ஆஃபீஸ்லேருந்து இவளுக்கு மெசேஜ் வந்தது, உங்களை நாங்கள் கோயம்புத்தூரில் போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு. அது அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. 10ஆம் தேதி தான் மெசேஜ் வந்தது, 15ஆம் தேதி நம்மளுக்கு எப்படி மாதம். அப்போ அவள் கஷ்டப்படுறதை பார்த்துச்சு. நான் ஜபமாலையில் இருந்து அந்த எண்ணெய் பூசி ஜபிக்கிற வர ஒரே கருத்துக்காக மாதாட்ட மனுஷாடுவேன். மாதாவே இந்த பிள்ளை கஷ்டப்படுறா, சென்னையிலே அவளுக்கு மாற்றி கொடுக்க உங்களுக்கு வல்லமை உண்டு, நீங்கள் அவளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு பாரத்தோடு ஜெபிச்சேன். அவளுக்கு பூசை ஒப்பு கொடுத்தேன் அன்னைக்கு. அப்புறம் நீங்கள் இந்த சென்னைக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அங்கே அடுத்த மாதம் சாட்சி சொல்வேன் அப்படின்ட்டும் வேண்டியிருந்தேன். அதேபடி 15ஆம் தேதி நான் ஜெபிச்சேன். 23ஆம் தேதி அவளுக்கு கோயம்புத்தூர் ஜாயின் பண்ணோம். ஆனால் மெசேஜ் ஒவ்வொரு நாள் வரும்போது கோயம்புத்தூர் தான் வரும். நாங்கள் சரி வழியெல்லாம் அவள்கிட்ட எல்லாரும் சொல்லி அவளை சம்மதிக்க வச்சு கூட்டிகிட்டு போனோம். அங்கே கோயம்புத்தூரில் போய் 3 நாள் ஆஃபீஸ் போனோம். 3ஆவது நாள் நாங்கள் 4ஆவது நாள் நாங்கள் எல்லோரும் கிளம்பினோம். 3ஆம் தேதி சாயங்காலம் அவள் 4 மணி ஹெச்ஆர் கூப்பிட்டு, சிட்டிலாம் உங்களை நாங்கள் சென்னைக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே ஃபோன் பண்ணி சொன்னால் மறுநாள் வரும்போது நாங்கள் பிள்ளை கூட்டிகிட்டே வந்துட்டோம். மாதாவுக்கு புகழ், நன்றி. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பேர் ஆரோக்கியமேரி. நான் சூச்சேப்பர் அனுபவித்தேங்க. எங்கள் அண்ணன் பையனுக்கு அடிப்பட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் காதில் ரத்தம் ஒரு சாவர நாளைக்கு ஆயிட்டாரு. எந்த இதுவுமே இல்லை. சிஎம்சியில் கொண்டு சேர்த்துருந்தாங்க. டாக்டர் பிழைக்க மாட்டாங்க, நாங்கள் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் நாத்தனார் ப்ரேயர் பண்ணவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மேரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. பேசிட்டு இது மாதிரி இருக்குதும்மா, என்ன செய்யறதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அழாதீங்க, நாங்கள் மாதாட்டை வேண்டிக்கிறோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிவிட்டு மாதாட்டை வட்டி கொளுத்தி வேண்டிட்டு வந்தோம். 15 நாள் வரைக்கும் அவருக்கு கண் விழிப்பா எந்த ஒரு அசைவும் எதுவுமே கிடையாது. டாக்டருங்க நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் ஆப்ரேஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் அழுவோம். ஆனால் மேரி மட்டும் சொன்னாங்க, நம்பிக்கையாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், பயப்படக்கூடாது. மாதா சொல்லியிருக்கிறாங்க, அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறான்னு சொன்னாங்க. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. நான் தொடர்ந்து ஜெபியில் வட்டி கொட்டி வேண்டிக்கிட்டேன். அப்போ நான் வேண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு 20 நாள் கழித்து கையெல்லாம் அசைவு இருந்தது. நாங்கள் பேசும்போது கண்ணால் அவருக்கு தண்ணி வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே அவருக்கு கிடையாது. ஆனால் இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க. பேச முடியல, சாப்பிட முடியல, கஞ்சி தான் போகுது. டியூப் வழியாக கஞ்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் பேச முடியல. இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது நாங்கள் பேசுனா எங்கள் பேரை எழுதி கிளம்பிக்கிறப்பல நாங்கள் யாருன்னு சேர்த்தா தலையை ஆட்டுறப்பல அப்புறம் எழுதி காட்டுறாரு. நம்பர்லாம் எழுதி கொடுக்குறாங்க. என்னென்ன நம்பர் சொல்கிறாங்களோ அந்த நம்பர் அழைக்கிறாரு. ஆனால் இந்த அளவுக்கு மாதா தான் உதவி செஞ்சாங்க. எங்கள் குடும்பமே கஷ்டப்பட்டு ஒரே பையன் தான். அதனால் மாதாவுக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, மரியே வாழ்க. வேற யாராவது இருக்கீங்களா சாட்சியம்? இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் ஒரு 10 நிமிஷமாக இந்த கதை சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் 2014 பெரம்பூர்லேருந்து இங்கே ராயபுரத்துக்கு நாங்கள் குடி வந்தோம். அப்போ நாங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டம்னு பண்ணலாம். மலையாளம் தான் வருது. ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தில் இங்கே
மரியா ஸ்கூலில் வந்து என் பையனுக்கு பெரிய பையனுக்கு அட்மிஷன் போட்டோம். அப்போ பழைய பார்த்து கணக்கே பார்த்து சொன்னார், உங்களால் ஃபீஸ் கட்ட முடியுமான்னு. நாங்கள் எப்படியும் கட்டுறோம் ஃபாதர், ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தோம். எங்களுக்கு வந்து ஏன் நாங்கள் ராயபுரம் வந்தேன்னா, எங்களுடைய சொத்து ராயபுரத்தில் இருக்குது. எங்களுக்கு சொன்னாங்க ஒரு ரூமும் உங்களுக்கு தரேன், நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் போய் குடியிருங்க. அதனால் நம்பி நாங்கள் இங்கே வந்து வீடு வந்து ஸ்கூல் ஃபார்ம் வாங்கி நாங்கள் வந்து அட்மிஷன்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு எங்களுக்கு கொடுக்க முடியாது, அது ஒரு பிரச்சனையில் இருக்குது, நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொன்னதுனால எங்களுடைய வாடகை கட்ட முடியாத நாங்கள் இந்த 2014 வந்தோம். 2014 இங்கே வந்தப்போ எங்களால் அந்தளவுக்கு பிரச்சனையாக இருந்தது. அப்போ மாதாக்கிட்ட வந்து நாங்கள் வந்து வேண்டணும், வேண்டும்போது வாடகை கூட கொடுக்காத அளவுக்கு எங்களோடு தள்ளப்பட்ட நாள் நாங்கள் வந்து மாதாக்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணோம். ஏன் நான் இந்த அளவுக்கு மோசமாக வந்தேன்னா, நான் 2-3 கம்பெனி நடத்தினேன், ஒரு துணிக்கடை வச்சேன், மொத்தம் லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாங்க இருக்கும்போது நல்லா கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூட இருக்கிறது மனைவி மட்டும்தான். மனைவி வந்து எனக்கு ஊக்குவித்தாங்க, நம்மளால முடியும், உன்னால முடியும், நீ கோயிலுக்கு போ, பிரார்த்தனை பண்ணு, உனக்கு எல்லாம் நடக்கும். நாங்கள் வந்து இங்கே பணமரிப்படியில் பின்னாடி தான் நாங்கள் வந்து வீடு வாடகை இருந்தோம். அப்போ வந்து வாடகை வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். இங்கே வந்து முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணும்போது அழுதுட்டு இருக்கும்போது வாடகை 3 மாதம் கட்டலை, வாடகை கட்ட முடியாத ஹவுஸ் ஓனர் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. நான் வந்து மாதா கிட்ட வந்து முட்டி போட்டு எனக்கு வீடு தரேன்னாங்க, கொடுக்கல. எனக்கு வீடு உனக்கு தான் சொன்னாங்க, ஒரு போர்ஷன் எடுத்துக்கோ, உனக்கு தான் சொன்னதுனால பெரம்பூர்லேருந்து காலி பண்ணி இங்கே மரியா ஸ்கூலில் சேர்த்து ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலியும் வேதனையும் இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்த என் மனைவிக்கு நான் இப்போ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கோயிலுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி அந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணியப்போ பின்னாடி இருந்து ஒரு அம்மா சொன்னாங்க, நீ அழுவாத, உன்னுடைய வேண்டுதல் நல்லபடியாக நடக்கும், உனக்கு எல்லாம் கை கூடும், நீ பிரார்த்தனை சொல்லு, மாதா கிட்ட நீ வேண்டுனாங்க. அப்புறம் ஒரு வாரமா கோயிலுக்கு வந்தேன், பூசை பார்க்க மாட்டான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் பூசை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்தாங்க, நீ டெய்லியும் பூசைக்கு வா, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் நிறைவேறும் சொன்னாங்க. ஆனா இப்போ நான் வந்து நல்ல நிலைமையில இருக்கேன். எனக்கு எந்த வீடு உனக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அதே வீடு எனக்கு இப்போ எழுதி கொடுத்துட்டாங்க. மரியே வாழ்க. ஆனா அந்த வீட்டுக்கு நான் இன்னும் போகல, எனக்கு வேணாம், அந்த வீடும் வேணாம். ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன், இப்போ எல்லாமே சுகமா இருக்கேன்னு பண்ணி மாதாவோட பிரார்த்தனை டெய்லியும் மாதா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவேன். டெய்லியும் பூசைக்கு வருவேன், மாதா கிட்ட வேண்டுவேன். இன்னும் எல்லோருக்கும் நாங்கள் அங்கேருந்து ஓடி வர்றதை பார்த்து மாதா எங்களுக்கு வந்து அர்த்தம் ரோட்ல கோயிலுக்கு வாசலே வீடு கொடுத்துருக்காங்க. மரியே வாழ்க. நாங்க 4 பேரும் காலையில ஓடி வர்றதை பார்த்து மாதா எங்களுக்கு வீடு பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லபடியா வீடு வாசல் நல்லா இருக்கும். நல்ல மாதா எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மரியே வாழ்க. Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. என் பேர் நான்சி. நான் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவங்க ஒர்க் பண்ணல. 6 months அப்புறம் வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் பீரியட், 6 months ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி, அதுலேருந்து 6 monthsக்கு அப்புறம் டிசிஎஸாக எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். நான் வந்து 3rd party பேரோவில் இருந்தேன். அப்போது எனக்கு எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது வந்து எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த 1 monthக்கு வந்து பேப்பர் மூவ் ஆகுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. இது எக்ஸ்டென்ஷன் நடக்குமா நடக்காதா, இல்லை நான் திருப்பி பர்மனெண்ட்டாக டிசிஎஸ் எம்ப்ளாயில் இருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியல. நான் டெய்லி வருவேன், டெய்லி கிபிக்கு வருவேன். நான் அப்போ தான் வேண்டிகிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் ட்ராவல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். ஸோ 27 kilometers இங்கேருந்து போகணும் ஓஎம்ஆர், அகெயின் ஓஎம்ஆர்லேருந்து ரிட்டர்ன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 53 kilometers என்னோடய ட்ராவல் இருந்துச்சு. நான் வந்து என் பாப்பாவையும் வேறு நான் பார்க்கணும். ஸோ நான் அது யோசிச்சுக்கிட்டே நான் வந்தேன், எனக்கு இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி வேணாம், ஏதாவது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிடைக்கணும், அதே மாதிரி ரிமோட்டாக கிடைக்கணும்.
ஸோ நான் வீட்லேயும் இருக்கலாம், ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வேண்டி நான் அதை நான் இதை ஆக்சுவலி போன மாதம் சொல்லியிருக்கணும். ஆனால் என்னோட ஒரு கூச்சனால என்னால் முன் வந்து சொல்ல முடியல. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு முடிஞ்ச உடனே எனக்கு அதே மாதிரி நான் ஆசைப்பட்ட ரிமோட் பேஸ்ட் ஜாப்பு, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, நான் வாங்கின சேலரியோட 100% ஹைக் அப்படியே டபுளாக ஆகி எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் டிசிஎஸில் இருந்திருந்தேன்னா நான் அந்த லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு டிசிஎஸில். லைக் 10,000+ எம்ப்ளாயீஸாக லே ஆஃப் ஆகிட்டு இருக்காங்க. அந்த லே ஆஃபில் நான் ஒரு ஆளாக இருந்திருப்பேன். ஸோ இப்போ என்ன அந்த லே ஆஃப்லேருந்து அவங்க தடுத்தாங்க. ப்ளஸ் எனக்கு நான் எதிர்பாராத சம்பளத்தை எனக்கு கொடுத்தாங்க. அதுலேயே ஒரு 100 மடங்கான சம்பளத்தை நான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன், வீட்டிலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பாதவர்களே, அன்னை மரியாளை நாம் நாடி வரும்பொழுது கண்டிப்பாக துன்பத் துயரங்களை போக்கும் தாய்மரிதான் வியாகுல அன்னை என்று நாம் அனைவரும் அந்த அன்னையை நாடி ஓடி வந்து உதவியை கேட்கிறோம், தருகின்றாள். எனவே தொடர்ந்து வாருங்கள், இந்த அற்புத கெபியின் பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பலர் என்னிடத்திலே வந்து இப்பொழுது சொல்கிறார்கள், இந்த கெபியில நாங்க கேட்கிறோம், அழுகிறோம், எங்களுக்கு உடனே கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே அன்புக்குள்ளே இதோ அமைதியோடு காத்திருக்கிற நமது அன்பு தாய், அவள் நம் வேதனைகளை அறிவாள். எனவே நம்பிக்கையோடு வருவோம், அவள் நமக்கு தருகின்ற அற்புதங்களை நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் பெற்றுக்கொள்வோம்.